Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செஷன் தான். ஸோ இது வந்துட்டு உங்களோட இன்சூரன்ஸ் எக்ஸாம் பேங்கிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பாருங்க எப்படி வந்துட்டு ஒரு டாப்பிக்கும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நிறைய இந்த விஷயத்துல கிடைக்கும். சரியா? ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ப்ளஸ் நீங்க நிறைய மாக் டெஸ்ட் எடுக்கணும். சரியா? ஸோ செல்ஃப் அனலைசேஷன் கண்டிப்பா நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்ல நம்ம போடுற கொஷனுக்கு என்ன மென்டாலிட்டியில நீங்க அட்டென்ட் பண்றீங்க, ஸோ அது கரெக்டான ஆன்சர் தான் வருதா, இது வந்து கரெக்டாக நம்ம போடும்பொழுது எக்ஸாமில் நமக்கு யூஸ் ஆகுமா, இல்லை அந்த ஸ்பீடு எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது யூ லேர்ன் திங்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரிவிஷன் பண்ணணும், இல்லை டெஸ்ட் போடும்பொழுது அதை திருப்பி நம்ம அப்ளை பண்ணி ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது யூ வில் சி இம்ப்ரூவ்மெண்ட் இன் யோர் செல்ஃப். ஓகே, சரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கமெண்ட்ல போடுங்க, லைக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் தட் இட் ஹஸ் மேட் அப்படின்றது. ஓகேயா? சரி. ஸோ கோயிங் இன் டு த செஷன் நம்ம வந்துட்டு ஆர்சி அப்படின்னும் பொழுது நம்ம எப்பவுமே ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரீட் பண்ணி பார்க்குற கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், லைக் ஆர்சி வரும்பொழுது ரீட் பண்ண பிறகு எக்ஸாமில் போடாதீங்க. கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் அ கிளான்ஸ். ஓகே, பிகாஸ் நமக்கு சினோனிம் ஆன்டோனிம்லாம் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கொஸ்டின்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு பாக்கி என்ன கொஸ்டின் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நான் ஆர்சியில் படிக்கும் பொழுது எந்த இடத்துல நான் வந்து எக்ஸஸ் ஆஃப் கவனம் நான் செலுத்தி படிக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் கொஸ்டின்ஸ்லேருந்து போக சொல்கிறேன். பட் ஸ்டோரி பேஸ்டாக இருக்குது அப்படின்ற ஐடியா கிடைச்சிச்சுன்னா அங்கே போய் நீங்கள் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு இருக்காதீங்க. சரியா? சோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு, லைக் ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இல்ல கரண்ட் பேஸ்டா, இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பாசிட்டரி, லைக் என்ன சொல்றது, நாலேஜ் பேஸ்டா அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த ஐடியா எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்சி ரீட் பண்ண போறோம். ஸோ டோன்ட் ஸ்கிப். ஓகே, ஸோ ரீட் பண்ணும்போது கரெக்டாக நம்மளும் அதே கான்செப்ட்ல தான் புரிஞ்சுக்கிறோமான்றதை நம்ம இங்கே தான் அனலைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ லெட்ஸ் கோ இன் டு இட். ஸோ இந்தியா ஹேஸ் ரைட்லி டிசைடட் டு ஸ்டே அவுட் ஆஃப் WTO. ஸோ WTO-னா என்னது? World Trade Organization, right? So adha solranga. So e-commerce negotiations announced by about 75 members at the World Economic Forum in Davos. Okay, so where is the place Davos? It is in Switzerland. Okay, cherry. So inge vanditu e-commerce அப்படினா என்னது? Buying and selling of goods or products in ஆன்லைன்ல நீங்க பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தின விஷயம் தான் இங்க இந்தியா வந்து ரைட்டா டிசைட் பண்ணியிருக்காங்களா டு ஸ்டே அவுட் ஆஃப் WTO. எதுல? இ-காமர்ஸ் நெகோசியேஷன்ஸ்ல. எங்க? அனௌன்ஸ்ட் பை அபவுட் 75 மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ண இதுல அட் WEFல. சரியா? ஸோ தாவோஸ்ல இருக்கிற அந்த பிளேஸ்ல இந்த விஷயங்களை பண்ணதை பத்தி சொல்றாங்க. The Indian delegation has observed that India would not like to be a part of I think there is an error here. Okay, சரி, part of in the plurilateral talks. What is plurilateral talks? Pluralனாலே நிறைய பேருன்னு தான் சொல்வீங்க. அதாவது plural verbன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட் வந்து pluralல இருக்கிற போது. அப்போ plurilateralனும் பொழுது நிறைய பேர் ரிலேட் பண்ணி இருக்கிற கண்ட்ரீஸா இருக்கலாம். ஸோ அதனால plurilateral talksன்றாங்க. In simple term, talks decided by a powerful club of countries as it believed that such initiatives strike at the very root of multilateralism. Okay, multilateralism is nothing but நிறைய ஆர்கனைசேஷன் ஆர் கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ இங்க வந்து they have spoke about இ-காமர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இந்த எங்க நடக்குது? WEF. ஓகே, தாவோஸ்ல இருக்கிற அந்த விஷயத்துல கண்ட்ரிஸ் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு, அங்க என்னென்ன டாக்ஸ் வந்து நடந்திருக்கு, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் விச் இஸ் லைக் லிட்டில் ட்ரையா இருக்கலாம். நீங்க போக போக வந்து அந்த பேசேஜை கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த சென்டென்ஸ் நம்ம படிக்கலாம். ஸோ டில் வே வி ரெட். ஓகே, ஸோ ரொம்ப தள்ளிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்க இருக்குல்ல. ஓகே, இங்க வரையும் முடிச்சாச்சு. த கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ. ஓகேயா? ஸோ பேசிக்கா இருக்கிற அந்த இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு விஷயம் என்னது? த கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ, அந்த பிவிட் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஓகே, இஸ் தட் இந்தியா வித் இட்ஸ் இம்மென்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ இம்மென்ஸ் இஸ் வாட்? மாபெரும், நிறையா, tremendous-ஆ இருக்கிற ஒரு டேட்டா is still to come to grips with its impact on the real economy. So ஏதோ ஒரு டேட்டா வந்து it is like still to come அப்படின்னு சொல்றாங்க. And how it should be managed without privacy, security consideration being compromised. Okay, so எப்படி அதை வந்து பிரைவசியாவும் செக்யூரிட்டியாவும் வச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் போலாம். த RBI's recent policy mandating data localization. Mandating is what? கம்பல்சரியா பண்ணிட்டு இருக்கு
RBI. So இந்த வந்து data localization which makes it compulsory for all companies to store data related to Indians in local servers. Okay, so India relate பண்ணி இருக்கிற information local serversல store பண்ணணும். Would also be challenged if India participates in e-commerce negotiations. அப்போ இது வந்து it was standing apart, right? So இப்போ வந்து இந்தியா இருக்கணும் அப்படின்னும் பொழுது அதோடைய டேட்டா எல்லாத்தையும் லோக்கல் சர்வர்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திஸ் இஸ் வாட் வாஸ் நெகோஷியேட்டட். ஸோ பேசி இவங்க சொல்லியிருக்க விஷயம். அப்போ இந்தியா ஷுட் மேனேஜ் டேட்டா அ ப்ரீவியஸ் ரிசோர்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் டேர்ம்ஸ். அப்போ வந்து இந்தியா என்ன பண்ணுது, அதோடைய ஓன் டேர்ம்ஸ்ல வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாட் ப்ரீவியஸ் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸா வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் புஷிங் ஃபார் த இ காமர்ஸ் அக்ரிமெண்ட் அட் WTO இன்க்ளூடிங் த EU, US, Canada, Australia, Japan ஆர் குவைட் ஆம்பியஸ். ஓகே, ஸோ ஆம்பிஷியஸ் இன் தேர் இன்டென்ட். ஓகே, ஸோ ஆம்பிஷன் ரிலேட்டடா அவங்களுடைய விஷயத்துல இருக்காங்க. ஸோ எதெல்லாம் வந்துட்டு அந்த இ காமர்ஸ் அக்ரிமெண்ட் WTOல பண்ணிருக்குன்றத இங்க கீழே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்ஃபேக்ட் ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா wants application of existing WTO agreement to electronic commerce which is e-commerce as well. So அதுக்கு வந்து என்ன தேவை, application existing to the e-commerce related ஜப்பானுக்கும் தேவைப்படுது. So issues such as free flow of data located on computer servers without data localization requirement, permanent moratorium on the customer duties. Okay, so what is moratorium? அந்த time period which is given, right? So ஒரு இது பே பண்றதுக்கு கொடுத்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கஸ்டம்ஸ் டியூட்டில இருக்கிற ஒரு மாரட்டோரியம் சொல்றாங்க. கஸ்டம்ஸ் எக்ஸசைஸ் 2 இருக்குல்ல, எக்ஸசைஸ் இஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம பே பண்றது, கஸ்டம்ஸ் இஸ் ஃபார் இம்போர்ட்ஸ்க்கு பண்றது. ஆன் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சோர்ஸ் கோட் அண்ட் ப்ரோஹிபிஷன் ஆஃப் forced technology transfer are all likely to be on the negotiating agenda. Okay, சரி. ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியிருப்போம்ல. ஸோ ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இந்தியா வந்து இ காமர்ஸை பிக் பண்ணலை. ஸோ பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத பற்றியும் இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சு தான் ஆகணும் எக்ஸாமின் வரும்பொழுது. சரியா? ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் வாட் இஸ் கிவன். ஓகே, டு நாட் assume anything because the questions will be asked based on the particular passage. So அதனால என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதோட மீனிங்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இ காமர்ஸ்னா என்னன்னு சொன்னல, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். சம்டைம்ஸ் அது எக்ஸாம்ல வரலாம். ஓகே, ஸோ ரிமைன்ஸ் ஹைலி அசிமெட்ரிக்கல் ஸ்பேஸ். வாட் இஸ் சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? சமச்சீரா இருக்கு, சிமிலரா இருக்குன்னு சொல்லலாமா? பிக்சர் சம்டைம்ஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கணும்ல, அசிமெட்ரிக்கலா இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ சேமா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பேஸ் வித் a few dominant entries are having the potential to history a level playing field. Okay, so even the definition and meaning of e-commerce varies from one country to another. So e-commerce என்ற process பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சோம், பட் ஆனா it varies from country to countryன்றத சொல்றாங்க. பட் இங்க வந்து ஒன்னா சேர்ந்து அவங்க அந்த WTOல பண்ணும் பொழுது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல அவங்க அந்த பர்டிகுலர் இதுல பண்ணும் பொழுது இந்த இ காமர்ஸ்ன்றது டிஃபர் ஆகும்ன்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ மீன் வைல் இந்தியா இஸ் ஸ்டில் அன்செட்டில்ட் வித் இட்ஸ் இ காமர்ஸ் ரெகுலேஷன். இந்தியா இன்னுமே செட்டில் ஆகல, எஸ்பெஷலி தோஸ் ரிலேட்டட் டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ FDIன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நமக்கு வரும்ல, ஸோ அது ரிலேட் பண்ணி பேசுறது. த லேட்டஸ்ட் இ காமர்ஸ் ரூல்ஸ் ஆர் அ ham headed exercise. What do you mean by ham headed? பாத்தீங்கன்னா it is little clumsy இருக்கிற ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம் in regulatory overreach. ஓகே, ஸோ ஒரு ஓவர் ரீச்டா இருக்கு, ரொம்ப கிளம்ஸியா இருக்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். லேட்டஸ்ட் இ காமர்ஸ் ரூல்ஸ்ன்றது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தே லிஸ்ட் அவுட் ஆர்பிட்ரரி கர்ப்ஸ் ஆன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் டீல்ஸ் as well as deep discounts. Okay, so இங்க வந்துட்டு curbs is what ஒரு தடன்னு சொல்லலாம். Okay, on exclusive ப்ராடக்ட் வந்து எதெல்லாம் டீல்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீப் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுக்கு சொல்றாங்க. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இன் எடிஷன் an entity that is owned in some measure by an e-commerce player cannot place its product on the latter's platform. ஓகேயா? ஸோ யார் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி the entity that is owned in some measure by an e-commerce player. ஓகே, ஸோ e-commerce பிளேயர்ல ஓன் பண்ணி இருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த பர்டிகுலர் என்டிட்டி வந்து cannot place its products. ஸோ அந்த
என்ன சொல்றது buying and selling of goods in ஆன்லைன்ல இருக்கவங்க they cannot place their products on the latter's platform. So கரண்டா இருக்கிற ஒரு விஷயத்துல they cannot involve அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதுல இன்வால்வ் பண்ண முடியாது. India needs to arrive at a sense of balance in its own e-commerce policy. So அதுவாவே பேலன்ஸ் பண்ணி தான் வர முடியும். So before entering the global arena, okay, so இந்த global இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதுக்குள்ள என்டர் பண்றதுக்கு முன்னாடி it has to balance itself and come into the particular e-commerce policyன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? Okay, so next, its position of sticking to a traditional framework of WTO talks. Okay, so its position, India's position of sticking to the traditional framework of WTO talks without going into new issues beyond trade facilitation should continue. Okay, so இந்த மாதிரி trade related பண்ற விஷயங்கள் continue ஆகணும். E-commerce is not extraneous of trade, வெளிப்படையான ஒரு trade கிடையாது. Unlike Singapore round, issues such as in the TRIMS. Okay, so what do you mean by TRIMS? Okay, trade related investment measures எடுக்கிறாங்கல்ல, so அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. So அது but its rules are yet nascent இருக்கு. What is nascent? It is emerge ஆகிற ஒரு விஷயம், புதுசா இப்பதான் grow ஆயிட்டு வருது. Okay, so are yet nascent, it's like still then emergeன்றாங்க. and the space வந்து it is turbulent. Okay, ரொம்ப கொந்தளிப்பா ஒரு பிரச்சனையோடயே இருக்கு. The status quo. So இது நேத்தே நம்ம அதோட மீனிங் பார்த்தோம்ல, which is what existing இருக்கிற ஒரு condition on e-commerce should be maintained till there is more clarity amongst the developing countries on what is actually at stake in the area of global rule making. Okay, so இங்க என்ன பொசிஷன்ல அந்த e-commerce இருக்கோ it has to be maintained. Okay, so இன்னும் more clarity வர வரைக்கும் அது வந்து இன்னும் அதை ப்ராப்பர் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். So India's decision to stay away from e-commerce talks at the WTO will also give its argument of not engaging in negotiations on e-commerce at the ongoing regional comprehensive economic partnership more weight. Okay, so இங்க வந்து அது it's gonna stay away, ஸ்டார்டிங்லேயே சொல்லிருச்சு. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ the argument of not engaging. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க இ-காமர்ஸ் பற்றி அட் த ஆன்கோயிங் இந்த பர்டிகுலர் ஆர்சிஇபி அந்த மோர் வெயிட்டா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவங்க, அதாவது வந்து they are not willing to participate பத்தி பேசியிருக்காங்க. சரியா? the fact that China, the home country of e-commerce giant Alibaba, ஆக்சுவலி வந்து அலிபாபான்ற பர்சன் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தான் இ-காமர்ஸோட ஒரு ஜெயண்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பையிங் அண்ட் செல்லிங்க்கு அவர் தான் ஜெயண்டா இருக்காரு. த ஃபேக்ட் தட் சைனா த ஹோம் கண்ட்ரி ஆஃப் இ-காமர்ஸ், ஓகேயா, எதுக்கு இது வந்து அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இஸ் அ ப்ராமினன்ட் ஆஃப் இ-காமர்ஸ் நெகோசியேஷன்ஸ் போத் அட் த WTO and at RCEP is another reason for India to step carefully. ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து அவங்க கேர்ஃபுல்லா பார்த்து இந்தியா ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ WTO பத்தி நம்ம பார்த்தோம், ஆர்சிஇபி பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? சோ இது வந்துட்டு சைனா தான் வந்துட்டு ஒரு ஹோம் கண்ட்ரியா இருக்கு. எதுக்கு? அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கம்பெனிஸ் பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. டாபிக்ஸ் வந்து ட்ரையா இருக்குன்னும் பொழுது கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் புரியாம நமக்கு இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ இ-காமர்ஸ்னா என்னன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கம்பெனி பேர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ ஏதாச்சும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ல நமக்கு அந்த டீடைல்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். What are the directives of RBI with regard to data localization? So data localization பத்தி பார்க்கும்பொழுது இந்தியாவோட டீடைல்ஸை நம்ம லோக்கல் சர்வர்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சில நம்ம உள்ள படிச்சிருந்தோம். ஸோ அது ரிலேட்டடா என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். That all companies would compulsorily store data related to Indians in local service. Okay, this is what was said in the particular paragraph. Okay, so that all PSUs should manage data, a precious resource on its own terms. Okay, so இங்க வந்து இந்த டைரக்டிவ்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஓகேயா? ஸோ ஆஃப் த ஆர்பிஐ வித் ரிகார்ட் டு த டேட்டா லோக்கலைசேஷன் பத்தி ஆர்பிஐ என்ன கொடுத்திருந்தாங்கன்றதான் கேட்குறாங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டிப்பா இருந்ததை நம்ம பார்த்தோம். ஓகேயா? செகண்ட் பாயிண்ட் இருந்தது, பட் ஆர்பிஐ தான் கொடுத்திருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்து
we had this point, right? நம்ம படிக்கும்பொழுது RBI's recent policy mandating data localization, which makes it compulsory for all companies to store data related to Indians in local servers, would also be changed if India participates in the e-commerce negotiations. Okay, so it might change when India வந்து it participates ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப RBI ஓட இதுன்னும் பொழுது ஆப்ஷன் 1 மட்டும் தான் இருக்கு, 2 நமக்கு வரல. சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் போயிருச்சு, ஆல் தி அபவும் போயிருச்சு, 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next question. What is the meaning of a term a ham-handed exercise? Okay, ham-handed na enna sollirna, which is very clumsy ன்னு சொல்லிருந்தேனா. Okay, so இங்க வந்து நமக்கு amateurish. Okay, so அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is very incompetent இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது, நம்ம சொல்ல முடியும். சரியா? Okay, so next is skillful இருக்கு. Okay, so skillful இருக்குன்னும் பொழுது, which is a positive word. Okay, they are asking for a meaning, and after that useful இருக்குன்னா positive meaning கேக்குறாங்க. இது negative சொல்லலாம். apt இருக்குன்னா perfect இருக்கு, which is the opposite part. So இதெல்லாம் போயிருச்சு. painful இல்ல incompetent இது ரெண்டுத்துல தான் clash. So வலின்னு சொல்லல. ஓகேயா? so proper அவங்க இல்லன்றது தான் incompetent ன்னு நம்ம சொல்லுவோம். where it is option 1 தான் possible. Next one. So next one is the commerce giant Alibaba is based in which of the following countries? நான் country பேர் பார்த்துக்க சொன்னேன். so இது வந்து எங்க இருக்கு? home country-ஆ சைனால தான் இருக்கு நம்ம பார்த்தோம், which is option 2. so இங்க தான் எங்கேயோ பார்த்தோம் home country, the fact that China ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். Next one. So next one is, okay, so next question. Why has India decided to stay out of WTO e-commerce negotiation announced by some of the members, okay, and the 75 members at the World Economic Forum? So because India is a conservative country and it does not want to establish trade relations with advanced countries. So did they say that அவங்க வந்துட்டு advanced countries ஓட பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். அவங்க டேட்டாஸ் பத்தி தான் பேசியிருந்தாங்க. அடுத்து because India does not like to be a part of any plurilateral talks. Okay, so this is like 2 or more countries சேர்ந்து பேசுற talks that they don't want to be a part of it, decided by a powerful club of countries. Okay, so அடுத்தது என்ன சொல்லிருந்தாங்க? because India believes that initiatives taken by advanced countries strike at the very root of multilateralism. Okay, so இது ரெண்டுமே நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட். ஓகேயா? so இங்க A வந்து கன்ஃபார்மா பார்க்கலன்னு தெரிஞ்சது. ஓகே, so A பார்க்கலன்னும் பொழுது எத்தனை ஆப்ஷன் போயிருச்சு? இத்தனை ஆப்ஷன் போயிருச்சு. இங்க B and C பார்த்திருக்கீங்கன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So what issues, okay, so issues என்ன வந்திருந்திருக்கு, are likely to be on the negotiating agenda. Okay, so issues என்னன்னு பார்க்கலாம். So answer on the basis of the given passage. So passage base பண்ணி தான் ஆன்சரே சொல்லுங்க. So free flow of data located on computer server without data localization requirement, permanent moratorium on customs duty. So இதுவும் நான் explain பண்ணேன். Prohibition of forced technology transfer. So all these issues மூணுமே இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? so மூணுமே நம்ம ஆனா எங்க பார்த்தோம்? its position. okay, so எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்? நம்ம flow of data இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு I think it's somewhere here only. okay, so இதுல என்ன clue நமக்கு? issues. okay, so issues are likely to be negotiating. so issues என்ற word வச்சு தான் நம்ம அதை படிச்சோம் கூட. ஓகேயா? so issues பத்தி நீங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா try to find out the answer. so இங்க நமக்கு கொடுக்கல. okay, asymmetrical இருக்கு. see இங்க வந்து அந்த third point இருக்கு பாருங்க, prohibition of forced technology transfer likely are likely னா இன்னொரு பாயிண்டும் வருது, likely to be on negotiating agenda. அப்ப என்னது இங்க பாருங்க, issues such as the free flow of data located on the computer server without data localization requirements, next permanent moratorium on customs duty, எல்லாமே இருக்கு. ஓகேயா? so இது நம்ம படிச்சதுனால நமக்கு நல்ல ஞாபகமும் இருக்கு, which is all the above the answer. okay, next question. so next one is what overreach னா என்ன அர்த்தம்? இங்க வந்துட்டு overact, ruin is destroy, respect is மரியாதை கொடுக்கிறது, trick is tactful-ஆ இருக்கிறது, thought அப்படின்னா முறி அடிக்கிறது இல்ல. so இங்க நமக்கு overreach பண்றோம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? option 1 is the right answer. okay, so next one. so immense நான் என்ன சொன்னேன்? மாபெரும்.
tremendous, magnificent அப்படின்லாம் சொல்லலாம். கொலோசல் காஜல் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ விச் இஸ் ட்ரெமெண்டஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகேயா? ஸோ கேர்ள்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னும் பொழுது அதுக்கு என்ன மீனிங்ன்றது. பட் தேவ் ஆஸ்ட் ஃபார் அ ஆப்போசிட். ஓகே, ஸோ தே டிட்ன்ட் ஆஸ்க் ஃபார் அ சிமிலர் மீனிங். ஓகே, ஸோ அற்புதமாக இருக்கு, மேக்னிஃபிஷண்டா இருக்குன்னா ப்ரொடிஜியஸ் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஓகே, தேவ் ஆஸ்ட் ஃபார் ஆப்போசிட். ஸோ வாஸ்ட் நம்ம பொழுதும் பாசிட்டிவ். ஓகே, இன்டெஃபினட்னா நமக்கு தெரியல, பெருசா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் மீன் பண்ணுவோம், which is going on சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் இஸ் ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ambitious. ஓகே, ஸோ ஆம்பிஷியஸா இருக்கு அப்படின்னும் பொழுது ஆம்பிஷன் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம், which is லெத்தார்ஜிக்கா இருக்கு. கண்டென்ட், லெத்தார்ஜிக் இஸ் ஸ்லோவா, எதை பத்தியும் கவலை இல்லாம மூவ் பண்றது. கண்டென்ட் இஸ் ஒரு பாசிட்டிவிட்டியை சொல்லலாம். ஓகே, ஸோ எந்தூசியாஸ்டிக் இஸ் அதை செய்யணுன்றதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். ரிலக்டன்ட் இஸ் அன்வில்லிங் டு டூ சம்திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபேஸில். ஓகே, ஸோ ஃபேஸில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது தாட் அவுட்டா இருக்கிறது. ஓகே, ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸா, ஓகே, நாட் கேர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்க ஃபேஸில் சொல்லலாம். அப்ப இங்க வந்து தேவ் ஆஸ்ட் ஃபார் சிமிலர் மீனிங் பொழுது நம்ம எதை சொல்லலாம்? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3. ஸோ கண்டென்ட் இஸ் ஒரு கண்டென்ட் ரிலேட்டடா பேசுறது. ஓகே, ஸோ ஆம்பிஷன் ரிலேட்டடா இருக்காங்கன்னா எந்தூசியாஸ்டிக்கா தான் இருக்க முடியும். சரியா? ஸோ இது ரெண்டுத்துல கிளாஷ் வந்ததுன்னா எது பிக் பண்ணுன்றத கூட நீங்க எக்ஸாம்ல யோசிச்சு போடுங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் தப்பா யோசிக்கிறதுனால ஒரு மார்க் நமக்கு போயிருது, பக்கத்துல இருக்கிறதுல இருந்தும் மார்க்ஸ் எடுத்துரும். ஓகேயா? ஸோ அதனால நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா நம்ம அட்டென்ட் பண்றது ரொம்ப நல்லது. சரியா? ஓகே ஓகே ஸோ நந்தி ஹில்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் லொக்கேட்டட் பிசைட் பெங்களூர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஸ்டார்டிங் சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நீங்க வந்து பேர் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுங்க. தே ஹவ் டோல்ட் அபவுட் அ பிளேஸ். ஓகேயா? ஸோ இங்க பெங்களூர்ன்ற ஒரு பிளேஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை எதோட நீங்க கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற வியூலையும் பார்க்கணும். ஸோ வேற ஏதாச்சும் விஷயங்கள் இந்த சைட்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா that இருக்கு. ஸோ that யூஸ் பண்ணும்பொழுது we'll compare person or object something which is told before. சரியா? ஸோ அப்போ ஃப்ளோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ they are talking about a river. ஓகேயா? ஸோ இங்க ரிவர் இருக்குன்னு சொல்லலாமா? ரெண்டு வாட்டி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ along the banks of the Risha Bahavati river that flows. அப்போ RNS is a pair where நம்ம first option வராது and ஃபிஃப்த் ஆப்ஷன் வராது. ஸோ பாக்கி எல்லாத்துலையும் ஆர்என்எஸ் நமக்கு இருக்கு. சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஆரா இல்லை கியூவான்னு தெரிஞ்சாலே ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த பியூட்டிஃபுல் ஸ்டேஷன் வந்து லொக்கேட்டட் பிசைட் பெங்களூர் in the south of India. ஓகேயா? ஸோ இங்கே வந்து இந்த கியூ சொல்ல முடியும்ல, along the banks of the riverன்றத பெங்களூருக்கு சொல்ல முடியாது. ஸோ திஸ் பர்டிகுலர் ஸ்டேட் வந்து இட் இஸ் இன் த சவுத் ஆஃப் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ கியூவில் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So Ramesh, who was living alone, always had 2 plates on the dinner table. அப்போ 2 plates பத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த plate define பண்ணிருக்காங்களா பாருங்க. One evening he used to give and see one plate is here. அப்போ one plate was for him and another was for his dog. அப்போ கண்டிப்பா ஆர்ல தான் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஆர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும்னா ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஸோ கேர்ஃபுல்லா போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போதே உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். When a satellite is launched, the rocket goes up slowly through the air. ஓகேயா? ஸோ இந்த காத்துல போயிருக்கு. ஸோ அப்போ என்ன நடக்குது? த ராக்கெட் பத்தி பேசியிருக்காங்க. சரி, ராக்கெட் வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் த அட்மாஸ்பியர் ஆர் த ஹையர் இட் மூவ்ஸ், அப்போ அந்த ராக்கெட் தான். ஆஸ் அ ரிசல்ட் ஃபிக்ஷன் is less. Okay, so this can be a concluding part. Okay, so as the rocket moves higher, so inga rocket goes up slowly through the air. As the rocket moves higher, its speed increases. இன்னும் போக போக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால இன்க்ரீஸ் ஆகுது? the higher it moves, the lesser air it meets. Okay, so அப்போ காத்து அங்க கம்மி ஆகுதுல்ல, ஸோ அங்க கம்மி less air it meetsன்றதுனால it goes little bit fasterன்னு சொல்லலாம். வேற இங்க நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் எஸ் போட முடியும். அப்போ எஸ்ல எங்க சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் 5 மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா விட்டுற வேணாம். எது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சென்டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கும் பொழுதே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக போட்டாலே போதும். சரியா? ஓகே, ஸோ ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். ஓகே, பயங்கர கோவப்படுறாங்களே, அதுக்கு காரணம் வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க, விச் இஸ் லைக் இஃப் த பர்சன் இஸ் பிக். ஓகே, ஸோ அதுதான் காரணம். ஓகே, ஸோ இது ஒபிசிட்டின்றது ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபேட்டாக இருக்கிறதுக்கு தே ஹாவ் அ டிசீஸ். ஓகே, ஸோ ஹைப்பர் டென்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் அ டிசீஸ். ஸோ கோவப்படுறது,
ரொம்ப ஹைப்பரான ஒரு கோவம் வரும்ல. சரி, ஸோ இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பேசும்பொழுது என்ன சொல்லலாம், திஸ் ஹெல்த் இஷ்யூ. ஓகேயா, this health issue na they are talking about this hypertension only. Okay, so this health issue is about 5 times more common in obese people than those who are lean. Okay, so lean இருக்கவங்களுக்கும் ஃபேட்டா இருக்கவங்களுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன்ன்றது வந்து இவங்களுக்கு தான் அதிகபட்சமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கியூல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கியூக்கு அப்புறம் வாட் யூ கேன் add. Okay, ஸோ இங்கே அண்டர்ஸ்டாண்ட்னு கொடுத்துருக்காங்க, verb கொடுத்துருக்காங்க which is plural in form. ஸோ ஏதாச்சும் சேர்க்க முடியுமா அப்படின்னு பாருங்க. Okay, so WHO says 1 in 3 adults suffers from hypertension. Okay, as this fat. Okay, this fat ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேட்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, the metabolism as this fat. Okay, so ஆருக்கு அப்புறம் நம்ம எஸ் வரும்னு சொல்லலாமா, because they are talking about this fat may cause hypertension with increased blood lipid vessels ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். Thus obese people must take appropriate measures to control or reduce their weight, which is இப்போ வந்து ஆருக்கு அப்புறம் எஸ் வருதுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் ஆருக்கு அப்புறம் நமக்கு எஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். இங்க வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து லீனா இருக்கவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ WHO says 1 in 3 adults suffer from hypertension. So hypertension. So understand that the inter-abdominal fat significant affects the metabolism, as this fat may cause hypertension with increased blood lipid vessels. You have full stop here and thus no இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. So yes க்கு அப்புறம் நம்ம 6 வரும்னு சொல்லலாம், which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next one. So next one நமக்கு ரீடிங் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட்னு வரும்பொழுது நீங்கள் வந்து ஸ்டோரி பேஸ்டாக என்னன்னு பாருங்க, அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல ட்ரை டு அட்டென்ட். ஓகே, ஸோ மீனிங் சம்டைம்ஸ் தெரியல அப்படின்னாலுமே உள்ள இருக்கிற க்ளூ வேர்ட்ஸ் நமக்கு அதோடைய சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம். சரியா, ஸோ இங்கே திஸ்ன்னு சொன்னால் நமக்கு என்னன்னு தெரியாது, இட் கேனாட் பி அன் இன்ட்ரடக்டரி. ஸோ திஸ் ஹெவி ஹேண்டட் யூஸ் ஆஃப் ஆன்டிஜென் டெஸ்ட். ஆன்டிஜென் டெஸ்ட் இஸ் த டெஸ்ட் விச் இஸ் லைக் உங்கள் வைரல் ப்ரோட்டீன்ஸில் இருக்கிற வைரஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்றதா இருக்கும். சரியா, ஸோ ஆன்டிஜென் டெஸ்ட்ன்றது மே ஹாவ் ஈவன் சப்ரெஸ்ட் அ மச் ஹையர் பாசிட்டிவிட்டி ரேட். ஓகே, ஸோ இங்கே இந்த ஹெவி ஹேண்டட் யூஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கு, மே ஹாவ் பீன் சப்ரெஸ்ட் அ மச் ஹையர் பாசிட்டிவிட்டி ரேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு. ஓகேயா, ஸோ இங்கே கான்ஸ்டியூட் மோர் தென் 2/3 ஆஃப் டெய்லி டெஸ்ட். ஓகேயா, ஸோ டெய்லி டெஸ்ட்னா எந்த டெஸ்ட், இந்த ஆன்டிஜென் டெஸ்ட் தான் பண்றாங்க. ஸோ கான்ஸ்டியூட் இஸ் அ ப்ளூரல் verb given here. ஓகே, ஸோ which கொடுத்துருக்காங்க. whichனா முன்னாடி பேசின ஒரு விஷயத்துக்கு இன்ஃபர்மேஷன் ஆட் ஆன் பண்றீங்கன்னா, அண்ட் விச்ன்ட்டு ஆர் கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ளூரலா அது ஒரு சப்ஜெக்ட் நம்ம ரிலேட் பண்ணி சொல்ல போறோம். ஓகே, ஸோ which are more expensive. ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகேயா, ஸோ இங்கே தான் கம்மா இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் ஆன்டிஜென் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். ஸோ விச் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங் பட் சிக்னிஃபிகன்ட்லி பெட்டர் அட் ஃபைண்டிங் த இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து டைம் கன்சியூமிங் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் அதை கண்டுபிடிக்க முடியுது அது என்ன இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த ஆல்டர்னேட்டிவ் ஓகே இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட் RT-PCR மாலிகுலர் டெஸ்ட். அப்போ ஆன்டிஜென் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக RT-PCR டெஸ்ட்னு இன்னொன்று இருக்கு. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லலாம், விச் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாமா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டி அதுக்கப்புறம் சி வரும்ன்றத சொல்ல முடியும். சரியா, ஓகே, ஸோ ஏன்னா வந்து இங்கே டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஆர், அப்போ ஆல்ரெடி வந்து ஆன்டிஜென் பற்றி ஒன்று பேசியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லும் போது RT-PCR. ஏன்னா ஆன்டிஜென்றதை இதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ்ல இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணதுனால. ஓகே, சரி, ஸோ டெல்லி இன்ஃபேக்ட் இஸ் அமங் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மேஜர் ஸ்டேட்ஸ் வேர் ஆன்டிஜென் டெஸ்ட். ஸோ திஸ் லுக்ஸ் லைக் இன்ட்ரடக்டரி ரைட். இந்த டெல்லின்ற பிளேஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மேஜர் ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஆன்டிஜென் டெஸ்ட் கான்ஸ்டியூட் மோர் தென் 2/3 ஆஃப் டெய்லி டெஸ்ட் வேர் இ அதுக்கப்புறம் பி வரும்னு சொல்லலாமா. ஓகே, ஸோ திஸ் ஹெவி ஹேண்டட் யூஸ். ஓகே, ஸோ இந்த டெய்லி பண்ற அந்த ஹெவி ஹேண்டட் யூஸ் ஆஃப் ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து மே ஹாவ் ஈவன் சப்ரெஸ்ட் அ மச் மோர் பாசிட்டிவிட்டி ரேட். ஸோ அது வந்து இன்னுமே பாசிட்டிவிட்டி ரேட்டை கொடுத்துருக்கோம். த ஆல்டர்னேட்டிவ் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ். ஓகேயா, ஸோ ரொம்ப நம்ம யோசிக்கவே இல்லை, 2 டெஸ்ட் பண்ணதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி விச் இஸ் ஆப்ஷன் 3. After that last sentence என்ன கொடுத்திருக்காங்க, C which is option 1. okay so second sentence is B which is option 2 and third sentence is
A, which is option 4, and first sentence is E, which is option 5. Okay, so options correct போடுங்க. so இதை வந்து போட்டுட்டா அதுக்கப்புறம் தப்பா போட்டுட்டா மார்க் நமக்கு போயிடும். சரியா? ஓகே, so இங்க நமக்கு word swap கொடுத்திருக்காங்க. so word swap நம்ம கரெக்டா பண்ணணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நம்ம இருக்கணும். சரியா? ஓகே, so let's read it. Great Eastern Shipping Company Limited appointed that its board has announced former Reserve Bank of India Governor Ujjit Patel as an additional and independent director for a term of 5 years effective from August 1, 2020. So எதெல்லாம் கன்ஃபார்மா மாறாது? C and D மாறாதா? ஓகே, so D and C மாறல. so இது மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஓகேயா? so இப்போ A and B மாறுச்சுனா வரும், இல்லாட்டி no change required என்ற ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. அப்போ இங்க Great Eastern Shipping Company Limited அப்படின்றது என்ன பண்ணிருப்பாங்க? Appointed that its board illa announced that its board has appointed in the former RBI ஓட உர்ஜித் பட்டேல்ன்ற ஒரு ஃபார்மர் கவர்னரா இருந்தாருல்ல, ஸோ அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கு இங்கே தான் அப்பாயிண்டட். ஸோ ரெண்டு இடத்துல V3 தேவைப்படுது, ஆனால் அதோடைய கான்டெக்ட் ரொம்ப முக்கியம், எங்கே வந்து எது வேணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அப்பாயிண்டட்னு பொழுது ஒரு பர்சன் சொல்லலாம். அப்போ A and B has to be interchanged. ஸோ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So, Goyal, Union Minister of Commerce and Industry, inaugurated the National Digital Conference on easing doing business for Atmanirbhar Bharat. Okay, so இங்க வந்து easing is what எளிதா ஆக்குற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். So, improved by the Confederation of Indian Industry with the Department for Promotion of Industry and International Trade, which is DPIIT, to organize the business environment of India. So, what is the clue that you have got? நமக்கு 2 பக்கத்துல V1 வரும், அந்த V1 இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே நமக்கு V1 இல்ல. so to improve the business environment ன்னு சொன்னா B obviously இங்க வந்துருமா, அப்ப B and D தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். so ஒரு ரூல் வச்சு ஒரு மார்க் நம்ம கெயின் பண்ண முடியும். so அந்த ரூலை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. okay, so next one. The BRICS Environment Minister observed BRICS environmentally sound technology platform and established that it is of fundamental importance that we develop. So we பக்கத்துல plural verb. okay, we பக்கத்துல plural verb, develop existing areas of development within the best platform, setting clear expectation in terms of the result. அப்ப C and D மாறலல. okay, so same concept. A and B வருமா வராதா, ரெண்டுமே ED ல இருக்கு. establish ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம், அப்சர்வ்னா நம்ம என்ன நடக்குதுன்றத பார்த்து எடுக்கிறோம். சரியா? அப்போ பிரிக்ஸ் என்வாயர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வந்து இது என்னது ஒரு பிளாட்ஃபார்ம்ல, அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், அதை எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்க, இதை வந்து they have established this particular platform and observed that it is a fundamental importance. okay, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண முடியும், அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ obviously it is A and B has to be interchanged. next one. The project retrieved to seek signs of ancient life and collect first Martian rock and soil samples for possible return to Earth for analyzing and will be aimed during future missions in 2031. Okay, and the rover is also fly. So C கண்டிப்பா மாத்தணுமா, இங்க வந்து நமக்கு helping verb இருக்கு, adverb இருக்கு, இங்க நமக்கு verb வந்து V3 V4 or adjectives யூஸ் பண்ணலாம். அங்க வந்து பேஸ்ல flyன்னு கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா C மாத்த போறோம். so C வந்து இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, and ஆப்ஷன்லயும் இருக்கு, which is இது ரெண்டுமே போயிருச்சு. சரியா? okay, so fly a small helicopter named Ingenuity which aims to be the first aircraft to carrying on another planet. 2 பக்கத்துல V1, அப்ப அந்த fly இங்க வந்துருச்சு, is also carrying a small helicopter named Ingenuity. so கண்டிப்பா C and D has to be interchanged. அப்போ C and D னா 4 தான் போச்சு. இப்ப A and B பண்ணணுமான்னு பாருங்க. C and D இங்க ஒன்று தான் இருக்கு, அப்போ 3 ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்போ A and B also has to be interchanged. The project aimed to seek signs of ancient life and collect first Martian rock and soil samples ன்னு சொல்லலாம், and will be retrieved during the future missions in 2031, which is the right answer. okay, next one. So Anil Murali, veteran Malayalam actor who acted in more than 200 ailments. So ailment is ஒரு sickness இருக்குமோ சொல்லுவோம், like ailment ன்னு சொல்லிட்டு 200 ailment ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். in Tamil, Malayalam, Telugu, passed away. So passed away is a phrase where death ஆயிடுச்சு அப்படின்னு மொழி சொல்லலாம். At the age of 51 at the hospital in Kochi, Kerala, where he was admitted due to
liver movies. Okay, so liver ailment, liver is a liver disease ஏதோ இருந்திருக்கு போல on the 22nd July 2020. Okay, so இங்க என்ன வரும் அப்போ movies. Okay, so இது எல்லாமே movies னும் பொழுது A and D has to be interchanged. Option 3 தான் கரெக்டான ஆன்சர். Okay, next one. So next நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. எரர் ஸ்பாட்டிங்கை பார்த்து அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம ஆப்ஷன்ல வந்துட்டு கரெக்டானது எடுக்கணுமா இல்லை தப்பானது எடுக்கணுமான்றது கூட நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ அந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல நீங்க கிளாரிட்டியா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ போட ஆரம்பிச்ச பிறகு படிச்ச பிறகு படிக்கிறதுன்றது இட்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபைண்ட் அவுட் வாட் ஹேஸ் டு பி டன், அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட். ஸோ ஃபார் நியர்லி half a century he lived. Okay, so எங்க in the village, in that village, ஒரு ஏதோ ஒரு villageல சொல்றாங்க, sharing the joys and sorrows. So and பக்கத்துல ரெண்டுமே plural இருக்கா, of the people there, but later he left the village and has not been heard of since. ஓகேயா? so இப்போ ஒரு within a time, சரியா? so within this time அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது we use a idiom. ஓகேயா? so அது என்ன idiom அப்படின்னு பாத்தீங்கன்னா it is since then அப்படின்ற ஒரு idiom யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து has been heard of since then. so இது வரைக்கும் இன்னும் கேட்கலன்றத சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? இங்க நம்ம since then தான் யூஸ் பண்ணோம். it is not only since, அந்த வேர்ட் மட்டும் கிடையாது. ஓகே, so ஆப்ஷன் 4 தான் அப்போ கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எரர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா மேக் a note of it. ஸோ இந்த மாதிரியும் நம்ம யோசிச்சுட்டு தான் படிக்க முடியும். ஓகே ஓகே ஸோ Trivikram, who conceived, co-authored and directed a number of good films, okay, so was one of the India's most talented filmmaker. One of the, சரியா? so one of India's most talented film makers. one of வந்துனா plural noun தான் நமக்கு வரும். so எப்ப எங்க எரர் இருக்கு? fourth optionல எரர் இருக்கு. next one. India's tally is now 10.9 million cases. Okay, so இப்போ வந்து என்கிட்ட 5,000 ருபீஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? சோ அப்போ ருபீஸ்ன்ற நவுன் தான் எனக்கு எஸ்ஸோட இருக்கு, 1000 கிடையாதுல. அப்ப நான் வந்து thousands of peopleன்னு சொல்றேன். சரியா? thousands of people. அப்போ இங்க வந்து I am not telling a exact value. சரியா? சோ இங்க 5,000ன்றது என்னது? it is exactா ஒரு அமௌண்ட்டை நான் சொல்லியிருக்கேன். சரியா? இங்க சொல்லும்போது it is approximate. I am trying to quote a amount. அப்போ thousands நான் சொல்லுவேன். சோ இங்க 5,000 நான் சொல்லும்போது இங்க ஒரு noun வரும்போது I don't need a yes here. அப்ப இங்க பார்க்கும்போது என்ன எரர் இருக்கு? India's tally is now 10.9 million cases and fresh reported fatalities were recorded below 100 for the 8th time this month according to the health ministry data. So where you have the error, the first part of your sentence. Purida? Okay, so next question pola. Next one. So in urban society, the social circle is limited with the family, but in the villages, it encompasses the entire village. So இங்க ஏதாச்சும் error இருக்கா? நம்ம ரீட் இப்போ ஃப்ளோல ரீட் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இன் ஹர்பன் சிட்டில என்ன நடந்திருக்கு? a social circle. okay, the social circle அப்போ is limited with the family. okay, is limited with the family, but in the village it encompasses the entire family. okay, இங்க withனா கூடன்னு அர்த்தமா? it is limited to the family, but in the village it encompasses the entire village. இது வந்து ஒரு family relate பண்ணிருக்கு, but actually பாத்தீங்கன்னா it relates to the full village ன்றத சொல்லியிருக்காங்க. so what is the error that you have here? second option தான் நமக்கு answer. next one. ஓகே, ஸோ இப்போ நம்ம போட போகிறது பிளாங்க்கு. ஸோ பிளாங்க்குக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸை நம்ம படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ த டீச்சர் மமில்ட் so softly that I could only dash understand him. mumbled is what? murmuring something. ஓகே, ஸோ ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பாங்கல்ல, முணுமுணுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஹானஸ்ட்லி, நெசசரிலி, ஓகே, உண்மையா இல்லை நெசசரினா தேவைக்கு ரிலேட்டடாக சொல்லலாம். ஓகே, டயலெக்ட்லி அப்படின்னு சொன்னால் விச் இஸ் லிமிட்டடாக இருக்கிறத நீங்கள் பேச, வேகா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? which is useless இருக்கு அப்படின்னு சொல்லலாம். next is
repulsive. Okay, so repulsively na disgusting ஆ இருக்கு. But இங்க வந்து just she was murmuring so softly that I could only dash understand him. Okay, கொஞ்சம் தான் எனக்கு புரியுது அப்படின்னும் பொழுது வேகா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க செமினார் எடுக்கும் பொழுது ரொம்ப வேகா இருக்குன்னா புரியல, போர் அடிக்கும் பொழுது தான் நம்ம சொல்லுவோம், which is option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரிலவெண்டான வேர்டை தான் நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Perth is the most western town of Australia and holds the dash of having more sun-filled hours than most of Australia's other capital cities. Okay, so இங்க வந்துட்டு இந்த particular placeல வந்து ஒரு quality இருக்கு அப்படின்றாங்க. Holds the dash. So holds variety is different type of items. நீங்க சொல்லலாம் distinct இருக்கு அப்படின்னா which is யூனிக்கா தனியா நிக்குதுன்னு சொல்லலாம்ல. ஸோ அதை சொல்றதுக்கு சொல்லலாம். வர்சேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இஸ் லைக் ஒரு டிசைன் பண்ணுவாங்க கிளாத்ல. ஓகேயா? ஸோ அந்த பர்சன் அப்படி இருக்கவங்கள அந்த மாதிரி சொல்லலாம். மாடல் இஸ் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டுக்கு சொல்வீங்க. ரோல் இஸ் ஒரு பர்சன் பிளே பண்ணும்பொழுது சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு தே ஆர் டாக்கிங் அபவுட் அ கண்ட்ரி, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறாங்க. அங்கே வந்து சன்ஃபில்ட் ஆர்ஸ்ன்றது தான் நிறைய இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் யூ கேன் கோட் ஆஸ் த ஆன்சர் விச் இஸ் 2 and actually you need what? You need a noun here. ஏன்னா அங்க the இருக்கு. Okay, the distinction of having more sun-filled hours ன்னு சொல்றாங்க. Next one. So everyone could see by the, what do you need? You need a noun on his face that he didn't care for the meal in front of him. So he was not bothered about the meal in front of him. Okay, so grimace அப்படின்னா அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பத்தி நீங்க பேசும்பொழுது கிரிமேஸ்ன்னு சொல்லலாம். பட் யூ நீட் அ நவுன். ஓகே, ஸ்டாம்பீட்னா என்ன அர்த்தம்? நெரிசலை பத்தி பேசுறீங்க. ஃப்ளூவெண்டா ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது ஃப்ளூவென்சி. பாசிட்டிவிட்டி இஸ் பாசிட்டிவ் கேஸ். க்ரூல் அப்படின்னா கூழ் இருக்குல்ல, அதை மீன் பண்ண தான் நம்ம அப்படி சொல்லுவோம். சரி, ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை? விச் இஸ் ஹி இஸ் நாட் பாதர்ட் பொழுது யூ கேன் சே தட் இட் இஸ் கிரிமேஸ். ஓகே, த கிரிமேஸ் ஆன் இஸ் ஃபேஸ். த ஒரு மாதிரி அழகா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்களா, ஸோ அதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். So it is dash for drivers to exercise proper control of their vehicle as all times while using the mobile phone. சரியா? So proper என்ன பண்ணணும்? ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆன் தேர் வெஹிக்கல் அட் ஆல் டைம்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. எக்ஸ்க்ளமேட்டரி இஸ் ஒரு ஆச்சரியக்குறி. இம்பரேட்டிவ் இஸ் வாட்? ஒரு கமாண்ட், ஒரு மேண்டேட்டரியா ஒரு விஷயத்த பண்ணும். டெலிபரேட்டானா கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருக்கு அந்த விஷயம் அப்படின்னும் பொழுது சொல்லலாம். வொகேஷன் இஸ் அந்த தொழில் நீங்க பண்றது ரிலேட்டடா இருக்கும் பொழுது நீங்க சொல்லலாம். சரியா? ஸோ இங்க அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும் நம்ம? ஸோ இட் இஸ் a imperative for drivers. It is mandatory for drivers ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆத்திரம் அடைகிறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். சரியா? இன்ஃப்ளேம் ஆகுறதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ இங்கே வந்து டிரைவர்ஸ் வந்து டு எக்ஸசைஸ் ப்ராப்பர் கண்ட்ரோல் இட் இஸ் இம்பரேட்டிவ், இட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல முடியும், விச் இஸ் ஆப்ஷன் 2. சரியா? ஓகே, ஸோ நவ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ கண்டிப்பாக செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். ஸோ மீட் யூ கைஸ் டுமாரோ. ஹாவ் அ வெரி கிரேட் டே. தேங்க்யூ.